ஜெய் குருதேவ். வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி நம்ம இது படிச்சிட்டோம், வந்து ஹெட்கர் கேசரி. ரெண்டாவது ஸ்டோரி பால் பிரண்டனோடது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டையும் நன்னா புரிஞ்சுக்க முடியும். தியாகம் செய்கிறது எப்படி அப்படின்னு நன்னா நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். இஷ்டம் இருந்தால் நம்ம லட்சமாக தானம் செய்கிறோம். அவசியம் இருக்கும்போது ஒரு பைசா கூட தரமாட்டேங்கிறோம். பால் பிரண்டன் வந்து ரமணரோட சிஷ்யன். பால் பிரண்டன் இங்கிலாண்டில் படிக்கும்போது அவருக்கு இந்தியாவை பற்றி எல்லாரும் என்ன சொல்லுவான்னா, த கண்ட்ரி ஆஃப் பெக்கர்ஸ் அப்படின்னு சொல்வாளாம். இங்கிலாண்டில் பால் பிரண்டன் அத்தியனம் செய்யும்போது இந்தியாவை பற்றி இந்த மாதிரி அவர் கேள்விப்பட்டிருக்கார். அதாவது பெக்கர் என்று அதை நன்னா நோட் பண்ணி சொல்லியிருக்கார். எப்படி மோசமாக நினச்சாலும், இந்தியாவை பற்றி அவள்லாம் அப்படி நினச்சாலும், பாரதிய யோகிகளோட பிரபாவம் எப்படியாவது உலகத்தில் எங்கேயும் இப்போ நன்னா விஸ்தாரமாக பரவிடுத்துக்கு. அந்த காலத்தில் டெலிகம்யூனிகேஷன் வசதியெல்லாம் கிடையாது. அப்போ பால் பிரண்டன் தன்னோட சின்ன வயசில் அவன் ஃப்ரெண்டுகிட்ட இந்தியாவில் யோகிலாம் இருக்கான்னு சொல்கிறா, அவளுக்கு சக்தியும் இருக்குன்னு சொல்கிறா, நம்ம ஒரு தடவை இந்தியா போகணும், பாரதிய யோகிகளை பற்றி தெரியறது, அது எவ்வளோ கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறார். ஒரு நாள் பால் பிரண்டன் இங்கிலாந்துக்கு ஒரு ஷாப்புக்கு போனார். அங்கே ஒரு யோகியை பார்த்தார். அந்த யோகி பால் பிரண்டனை பார்த்து, நீ என்ன இங்கே பண்ணின்னு என்ன பண்ணின்னு நீ இந்தியாவில் தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பால் பிரண்டன், இந்த யோகி இல்லாமல் எப்படி தான் சொல்லுவா, ஏதோ சொல்கிறா அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டுட்டார். அப்புறம் இந்தியாவுக்கு வந்தார். அவர் முதல்ல ஸ்ரீ காஞ்சி பெரியவாளை தான் பார்க்க போனார். அப்போ அவர் சொன்னார், உனக்கு வந்து திருவண்ணாமலையில் ரமணர் இருக்கார், நீ அவர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைடன்ஸ் தந்தார். ரமணர்கிட்ட வந்துட்டு ஹூ ஆம் ஐ அப்படின்னு சாதனை இதெல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு மறுபடியும் இங்கிலாந்து போயிட்டார். அப்போ இங்கிலாந்து போயினப்புறம் இந்த தேம்ஸ் நதிக்கரையில் மணலில் உட்காந்துட்டு இருக்கார். அப்போ ஸ்ரீ ரமண மகரிஷி வந்து நீரில் மேலே நடந்து வரார். பால் பிரண்டனுக்கு அதை பார்த்தோன்னே பயம் வந்துடுத்து. யாருக்குமே அந்த குரு நேராக வரா அப்படின்னாக்கா ஒரு பயம் வருமே, அந்த மாதிரி. ஓ ஸ்ட்ரக் அப்படின்னு சொல்லி பயத்துடன் கூடிய பக்திய வாயிலிருந்து வார்த்தை வெளிவரலை. வாய் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுது. நீ ஏதோ வேலை செய்யணும்னு ஆரம்பிக்க போகிற, அதுக்கு முன்னாடி நான் உனக்கு சொன்ன சாதனையை பிரபஞ்சத்துக்கு சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அப்போ பால் பிரண்டன், த கிரஸ்ட் ஹூ ஆம் ஐ அப்படின்னு, அதை எதற்கு சொன்னேன், எப்படி சொன்னேன்னு நினைவுபடுத்திட்டு சொல்லு. பாகிய ஜகத்தில் இந்திரியத்தோட சம்பர்க்கம் ஆனப்புறம், நம்ம அந்தர்முகம் ஆனப்புறம், பாகிய ஜகத்து ஸ்மிருதி நம்மிடம் இல்லாத போது, அந்த வைப்ரேஷன் கூட நம்மகிட்ட இல்லாத போது இதுபோல் சங்கடங்கள் நடக்கும். புஸ்தகம் எழுதினார். அப்புறம் ஸ்ரீ ரமணர் வந்துட்டு உன் வேலையை செய் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பால் பிரண்டனுக்கு ஈஜிப்டுக்கு போகிறார். வந்து பிரமிட்ஸை பார்க்குறார். சாதாரணமாக தான் போனார். பிரமிடெல்லாம் எதுக்கு கட்டினா எந்த ஐடியாவும் இல்லை. ஆக்சுவலாக பார்க்கலாம் அது ராஜாவோட சமாதி. அதை பாலைவனத்தில் கட்டியிருக்கா. ஒவ்வொரு கல்லும் 200-300 டன் வெயிட் இருக்கும். அந்த கல் போல் ஆயிரக்கணக்கான கல் சேர்ந்து ஒரு பிரமிடை கட்டியிருக்கா.
இப்போ இருக்கிற மாதிரி சயின்டிஃபிக்கு டிரான்ஸ்போர்ட்டு எதுவுமே அப்போ இல்லை. அப்போ ஒரு டைம் எல்லா இன்ஜினியரும் கான்ஃபரன்ஸ் நடந்தது. 72 and 73 இருக்கும். பிரமிடு பற்றி சர்ச்சை பண்ணுறா. அப்போ சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்கிறா, இப்போ பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விதமான உபகரணங்களை உபயோகித்து கூட இந்த மாதிரி ஒரு பிரமிடை கட்ட முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக கட்டியிருக்கா. எல்லாத்தையும் ஒரு பிந்துவில் முடிச்சிருக்கா. அது எங்களால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ இவர் அந்த பிரமிட் கிட்ட போகிறார். அங்கே போன உடனே சில சங்கேதங்கள், அதான் சில சிம்பிள்ஸை பார்க்க முடியுது. அதெல்லாம் ஒரு கிறுக்கல் மாதிரி தெரியுது. இந்த சங்கேத இந்த சிம்பிள் தான் மொத்த ஆத்தியாத்மிகமும் இருக்குது அப்படின்னு சீக்ரெட் டாக்டர்னு சொல்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக நினைவுபடுத்திக்கோ. சம்ஸ்காரம் பற்றி நித்ராசிதி பற்றி சொல்லி எங்கேயோ பிரமிட் கிட்ட போகிறா அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னு நினைப்பேள். சங்கேதம்னு சொல்கிறேள், எல்லாம் புரியுறது, இதுக்கும் அது கனெக்ட் ஆகலையே அப்படின்னு. சம்ஸ்காரத்தை தான் சங்கேத ரூபமாக நாம் பிடித்துக்கிறோம். அதை தவிர நம்ம ஆக்சுவலாக அதை கேட்ச் பண்ணிக்கல. இது ரெண்டாவது மெயின் பாயிண்ட்டு. இன்னொரு தடவை சொல்கிறேன், சம்ஸ்காரத்தை சங்கேத ரூபமாக தான் நாம் பிடிச்சிக்கிறோம். அதை தவிர ஆக்சுவலாக அதை அதனோட சுயரூபமாக பிடிச்சிக்கல. இதை நன்னா மனசில் பதிய வச்சுக்கோங்க. புராண கதையெல்லாம் கதையாக படித்தா கதை தான். இதை பற்றி செகண்ட் வால்யூமில் ஆந்த்ரோபோலஜி இல்லை நன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அரவிந்தர் எழுதின சாவித்திரி புக்கு கூட புராணி கதை தான், அல்லது ஒரு சிம்பல். சங்கேதத்தை பிடிச்சுண்டா, அதே சிம்பலை பிடிச்சுண்டா அது கதையாக மாறும். புராண கதைகளை ஜாக்கிரதையாக கவனித்தா அது சங்கேதமாக மாறி நித்ராசிதியில் நம்மளை மாற்றுறதுக்கு ஏற்படுறது. அது நம்மளை மாற்றுறது. அந்த சங்கேதத்தை பால்பிரண்டர் பார்த்த உடனே விசித்திரமான ஒரு எண்ணம் ஏற்பட்டது. நித்ரா ஃபுல், அந்த ராத்திரி ஃபுல்லாக இந்த பிரமிடுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சார். பிரமிடு ஒரு நேஷ்னல் ப்ராப்பர்ட்டி. இஷ்டப்படி டைம்லாம் போக முடியாது. அதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கணும். கெய்ரோ போய் பர்மிஷன் கேட்டார். நாங்கள் பர்மிஷன் தரோம், இதுபோல் 3 பேர் உள்ளே போகிறதுக்கு பிரயத்தனம் பண்ணினா, இப்போ அவள்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, நீ உள்ளே போகணுன்னு ஆசைப்பட்ற, உனக்கும் பைத்தியம் பிடிச்சதுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டா. அப்போ பால்பிரண்டர் எனக்கு பர்மிஷன் தாங்கோ, எனக்கு ஒன்றும் ஆகாது, ஐ வில் பி த ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் 3 நாளைக்கு அவரை தயார்படுத்தினார். 3 நாளைக்கு வெறும் துளசி ஜலம்தான் சாப்பிட்டார். சாப்பாடெல்லாம் சாப்பிடல. எது ஒன்று காரியம் பண்ணுறதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். இதை நன்னா கவனிங்க. அவள் 3 நாள் கழித்து கிங்ஸ் சாம்பர் பிரமிடு வர்ணனை
பற்றி மேடம் பிளாவட்ஸ்கி சொல்கிறா. ஒரு தமாஷான வார்த்தை மேடம் சொல்கிறா. ஐ நோ ஹவு டு கான்குயர் டெத் அப்படின்னு. சாவை எப்படி ஜெயிக்க முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. பிகாஸ் ஐ ஹவ் சேவ்டு பை டெத் 3 times பை மாஸ்டர்ஸ் வித் ஓம் சவுண்டு. சாவிலிருந்து எப்படி ஜெயிச்சு வர முடியுங்கிறது எனக்கு தெரியும். எப்படி அப்படின்னா, என்ன 3 தடவை என்னோட குருமார்கள் அந்த சாவிலேருந்து என்னை ரட்சிச்சா. பை த பவர் ஆஃப் சவுண்டு. முதல்ல பிரமிடு, சங்கேதம், சம்ஸ்காரம் எல்லாம் சொன்னேன். எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறது புரியுறது. சங்கேதமே சம்ஸ்காரம் ஆகுது. இப்போ என்ன சொல்கிறேன்? பிளாவட்ஸ்கி சாவை எப்படி ஜெயிச்சார்? எதனால்? த பவர் ஆஃப் சவுண்டு. ஐ ஹவ் பர்சனலி இட் ஹேப்பன்ட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய லைஃப்பில் நடந்த சம்பவம். ஹவு எப்படி அக்ஷரம் அப்படிங்கிறோம். அக்ஷரம்னு சொன்னால் அக்ஷரத்தில் இல்லை, அது சங்கேதம். ஏன்னு ஒரு சொல்கிறோம். அக்ஷரம் ஏ அப்படிங்கிறோம். ஏ ஒரு சங்கேதம், சப்தத்திற்கு சங்கேதம். எதுவுமே சப்தத்திற்கு ஒரு சிம்பிள் தான். இப்போ நம்ம கண்டினியூஸாக பேசுகிறோம், அப்படியே சொல்கிறோம். சில சமயம் ஒரு மாதிரி கண்டினியூட்டியாக தொடர்ந்து பேச்சு வந்துட்டே இருக்குது. நாமளே இந்த பேச்சு எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டுண்டா நமக்கு பதில் தெரியாது. டாக்டர்லாம் கூட இந்த வேர்டு ஃபார்மேஷன் எங்கேருந்து வருதுங்கிறத பற்றி அவள் இன்னும் சொல்லலை, நமக்கும் தெரியாது. ஆக்சுவலாக இது இட் இஸ் ஹேப்பன். நாம் மட்டும் ஸ்லீப் ஸ்டேஜை பிடிச்சுண்டுட்டா மிருத்யோர்மா அமிர்தங்கமய அப்படின்னு கோரிக்கை ஃபுல்ஃபில் ஆகிடும். 1995 to 2000 நடக்க போகிற பற்றி மேடம் பிளாவட்ஸ்கி சொல்லியிருக்கா. டேட்டோட மேடம் சொல்லியிருக்கா. எட்கர் கேசிடி கதை இன்னும் முடியல. பிரமிடுக்குள்ளே போகிறார். கிங்ஸ் சேம்பர் அப்படின்னா என்ன? நம்ம சரீரத்தில் அது எங்கே இருக்குது? சரியாக எக்ஸ்பிரிமெண்ட்டு செஞ்சால் பிரமிட் பற்றி நிறைய புக்கு இருக்குது. பவர் ஆஃப் பிரமிட், பிளேயிங் வித் பிரமிட் இன்னும் புக்ஸு இருக்குது. பிரமிட் டைமண்ட்ஸ் அப்படின்னும் இருக்குது. மேடம் பிளாவட்ஸ்கி சேப்பாக் பிரமிட்னு புக்கு எழுதியிருக்க. அதை படித்தாலும் நிறைய புரியும். ஹிருதய குகை தான் பிரமிடும் ஒன்று தான். நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற குகையும் பிரமிடும் ஒன்று தான். ஆத்தியாத்மிக பாஷையில் பால்பிரண்டன் கிங்ஸ் சேம்பரில் ஹிருதயத்தில் பிரவேசித்தார். அப்போ நைட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சார். உள்ளே போனார். ரொம்ப நீட்டாக வர்ணனை பண்ணுறார். நீங்கள் இதை ரொம்ப கவனமாக மனம் ஒன்றி கேட்கும்போது நீங்களே இந்த பிரமிடுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். சீக்ரெட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். பால்பிரண்டை அதில் இருக்குன்னு படுத்துட்டார். உள்ளே போகிறார். டார்ச் லைட் அடிக்கிறார். எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறார். 12 மணி ஆகுது. அப்போ திடீர்னு அவருக்கு பயம் வந்துடுது. ஒரு மாதிரி இருட்டு. 12 மணிக்கு முன்னாடி ஒரு இருட்டு, அதெல்லாம் ஒரு தனிமை, அதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துடுது. நான் செத்து போயிட போகிறேனோ,
நாளைக்கு கார்த்தால இங்கே வந்து பார்த்து ஏற்கனவே 3 பேர் போயிட்டான்னு சொன்னோம், இது மாதிரி மென்டல் ஆயிட்டான்னு, என்னையும் இப்போ அதில் தான் சேர்ப்பாளோ அப்படின்னு இவர் நினைக்கிறார். அங்கே பார்க்கும்போது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. சரின்னு அதில் படுத்துக்கிறார். இவரோட அனுபூதி தூக்கம் வரா மாதிரி இருக்குது. இவர் மனசுக்குள்ள நான் யார் நான் யார் நான் யார் அப்படின்னு சாதனை செஞ்சுட்டே இருக்கார். அப்போ விபரீதமாக ஒரு பயம், எங்கோ ஏதோ பாதாள லோகம் போகிறேனோன்னு பயம். அப்போ ஒரு டைம் தோன்றது, கார்த்தால வந்து கதவை திறப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். 12 மணி ஆனப்புறம் திடீர்னு அந்த படுத்துட்டு இருக்கிற இடத்துல சூழ்நிலையில் ஒரு மாறுதல் ஏற்படுறது. இதுவரை இருந்த சூழ்நிலை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெளிச்சம் மாதிரி வருது. அப்போ ஈஜிப்டியன் ப்ரீஸ்ட் ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் பிரத்யட்சம் ஆகி பால்பிரண்டனோட அவருடைய கையை வந்து பால்பிரண்டனோட ஹிருதயத்தில் வைக்கிறார். மம்மிஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு புரியும். இது கால் கிட்ட வைக்கிறார். அப்போ அந்த பிரமிட்லேருந்து இன்னொரு மனுஷர் வெளியில் வரார். அவர் வந்து இவர்கிட்ட கேட்குறார், பால்பிரண்டன்ட்ட, நீ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்டார். மனுஷ ஜாதி ரொம்ப கஷ்டப்படுறா அப்படிங்கிறார். அப்போ வேர்ல்டு வார் டைமில் அப்போ இருந்த மனுஷாளுக்கு அப்போ கஷ்டப்பட்டதெல்லாம் தெரியும். பிரபஞ்சத்தில் யுத்தம் நடக்கிறது. அப்போ மனுஷாலாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டா. இட் இஸ் தேர் நோ வே அப்படின்னு கேட்டாராம். அப்போ பால்பிரண்டன் கேட்டதுக்கு வா என்னோட வா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒரு கண்டிஷன், ஜாக்கிரதையாக நினைவு வச்சுக்கோ, there is the way அப்படின்னு சொல்லியிருக்காவா. இஸ் தேர் எனி வே அப்படின்னு கேட்டிருக்கா. there is a way அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த ப்ரீஸ்ட். நான் அழைச்சின்னு போகிறேன், நீ திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னா. அதற்கு என்ன, நானும் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். பால்பிரண்டனோட சரீரம் படுத்துட்டுருக்கு. சூஷ்ம சரீரம் கிங்ஸ் சேம்பரில் இன்னும் உள்ளே போகிறார். அப்போ அங்கே ஒரு சுவர் இருக்குது. சுவர்லேருந்து அந்த ப்ரீஸ்ட் உள்ளே போகிறார், நேராக போகிறார். பால்பிரண்டனையும் வரும்படி சொல்கிறார். பால்பிரண்டனோட சூஷ்ம சரீரம் தான் போகிறது. அங்கே போனாக்கா ப்ளூ கலரில் ஒரு சாங்கியம் தெரியுறது. ஃபஸ்ட்டு ப்ரீஸ்ட் உள்ளே போகிறார். திடீர்னு மனசில் ஒரு இச்சை, இவரால் அதை கட்டுப்படுத்திக்கவே முடியல. என்ன, நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு தானே நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் படுத்துட்டோம், அப்போல்லாம் இந்த சுவரே காணுமே, அப்போ இந்த கதவு நான் பார்க்கலையா, இந்த கதவு எங்கேருந்து வந்தது, இவா என்னை எங்கே அழைச்சிட்டு போகிறா அப்படின்ட்டு எண்ணம் வந்ததோடு இல்லாமல் சட்டுன்னு தலையை திருப்பிட்டார். அப்போ அவரோட அந்த சூஷ்ம சரீரம் அவரோட சரீரத்தில் வந்துடுத்து. கிங்ஸ் சேம்பர், த டைம் ஹஸ் நாட் எட் கம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அப்போ டைம் வரல, இப்போ நமக்கெல்லாம் டைம் வந்துடுத்து. அதை நன்னா நினைவு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப உபயோகப்படுறது, உடனுக்கு உடனே நமக்கு விஷயம் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு சொல்கிறதுக்கும் சொல்கிறத புரிஞ்சுக்கவும் முடியுது. அதனால் இப்போ தயவு செய்து இதை நினைவுபடுத்திட்டு கேளுங்கோ.
பால்பிரண்டன், எட்கர் கேசரி எந்த சாதனை பண்ணி ஜெகத்திற்கு தந்தார்களோ அந்த சாதனையை நாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். இப்போ சயின்ஸ் லெபார்ட்டரியில் என்ன செய்வா, ஒரு ஆராய்ச்சி பண்ணினா அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்போன்னா புது பிரயோகம் பண்ணுவாள். அதையே பண்ண மாட்டா, புது பிரயோகம் பண்ணுவான். ஆனால் ஆத்தியாத்மிகத்தில் நம்ம யோகிகள் பலரும் செஞ்ச சாதனை செஞ்சுருக்கா. பாயிண்ட் ஆஃப் வியூ, அதற்கப்புறம் மேலே நம்ம சாதனை பண்ணணும். அந்த தாட் நமக்கு ஏன் வரல? சீக்ரெட் டாக்டரில் சொல்கிறா மேடம், க்ரோஸ் 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 அப்படிங்கிறா. சம்ஸ்கரிக்க முக்கியமான பாயிண்ட்டு. 1888 இந்த புக் பப்ளிஷ் ஆச்சு. 1887 மார்ச் மாதம் மேடம் பிளாவட்ஸ்கி கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் புட்டபர்த்தியில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தது. அப்போ ஹார்ட் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணினா கிங் சேம்பர், அநாகத சக்கரம். நெக்ஸ்ட்டு கிட்னி சென்டர் ஓப்பன் ஆச்சு. நிறைய யோகிகளுக்கு என்னென்னா த்ரோட்டு அஃபெக்ட் ஆகும் அல்லது கிட்னி அஃபெக்ட் ஆகும் அவளோட லாஸ்ட் ஸ்டேஜில். அது ஒரு ரோகம் கிடையாது. 1995 to 2000 எந்த திசையில் பிரயோகம் செய்யணும், சம்ஸ்காரம் செய்யணும், எப்படி விவரமாக சொல்கிறேன். டுடேலேருந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்ச் 18 கிட்னி இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது மேடம் பிளாவட்ஸ்கிக்கு. எவ்வளோ ஒரு மாதிரி தீவிரம்னா அந்த வியாதி மணிக்கணக்கில் கோமா ஸ்டேஜில் இருப்பாள். இப்போ இருக்கிற மாதிரி பெயின் கில்லர்ஸ்லாம் இல்லை. பாதை தாங்கிக்கவே முடியல. பாரிஸில் மேடம் அப்போ ஒரு ஹெல்ப்புக்கு இருந்தா. ஒரு மேடம் ஹெல்ப்பு எடுத்துட்டு இவா படுத்துட்டு இருக்கும்போது இவாளை கவனிச்சுட்டே இருந்தா. எப்போ முழிப்பு வருதோ அப்போ தான் சீக்ரெட் டாக்டர்னு எழுதினான். இதை நம்ம கேட்குறதுக்கே கஷ்டப்படுறோம், புரியல அப்படின்னு சொல்கிறோம், எனக்கு டைம் இல்லை, எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்கிறோம். அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த புக்கை எழுதியிருக்கா. நம்மளாம் ரொம்ப நன்னா இருக்கோமே. கிட்னியில் ஸ்டோன் இருக்குது. ஒவ்வொரு நாளும் மேடத்துக்கு ஒரு மாதிரி தான் உடம்பு போயின்னு இருக்கு. ஒரு கப்பு டீ தான் சாப்பிட முடியுது. ஆகாரம் கிடைச்சாலும் அது ஆகாரம் உள்ளே போக மாட்டேங்கிறது. அப்படிப்பட்ட உடம்பு அவஸ்தையில் தான் இந்த புஸ்தகத்தை எழுதினான். 1888 அப்போ மார்ச் 17 1887 அன்கான்ஷியஸாக படுத்துட்டா. பக்கத்தில் அவள் அசிஸ்டண்ட் இருந்தா. சடனாக தூக்கி வாரி போட்டு மேடம் எழுந்தா. எனக்கு ஒன்றும் இது இல்லை, ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு நான் சரியாயிடுவேன், மாஸ்டர் சொல்லிட்டா. இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், சவுண்டில் 3 தடவை பழிச்சா மேடம்னு. இதை தான் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு. சம்ஸ்காரத்தை பற்றி 8th சாப்டரில் 5th ஸ்லோகத்துலேருந்து 11th ஸ்லோகம் வரைக்கும் எப்படி உபயோகிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கா. அதை படிங்கோ. நம்ம ஜீவிதத்தில் இந்த சம்ஸ்காரத்தை எப்படி உபயோகப்படுத்திக்கணும் அதில் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கு. அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் ய பிரயாதி ச மத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர சம்சய.
மரண காலத்தில் எந்த மனுஷன் என்னையே நினச்சிண்டு சரீரத்தை விட ஆசைப்படுறானோ அவன் என் சொரூபத்தையே அடையிறான், இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? சார போது தானே நம்ம சொல்லணும், இந்த ஜென்மம் பூரா அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். கிடையாது. இந்த ஜென்மம் பூரா நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் சாகும்போது கூட நினைவுக்கு வரும். அதனால்தான் ராத்திரி தூங்கும்போது நம்ம நித்ராஸ்திதிக்கு போகும்போது அது கூட ஒரு சாவு தான், சாவு போல தான். அப்போ இதை நன்னா நினைவு வச்சுட்டு பகவானை ஸ்மரணை பண்ணிட்டு தூங்குங்கோ. அதுக்கு யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்ன நாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது நித்ரை பண்ணும்போது இதை பகவானை ஸ்மரணை பண்ணிக்கணும். அந்த இது அப்படிப்பட்ட கிரியை நம்ம சம்ஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறோமோ அப்படிப்பட்ட கிரியை தான் நம்ம பண்ணணும். ஆக்ஷன், உன்னோட ஆக்ஷன் ஆகாரத்துக்கு சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கணும். புரியுறதா? அதாவது சாப்பாடு மிதமான சாப்பாடு, சாத்வீக சாப்பாடாக இருக்கணும். அதாவது இது கர்மங்களில் துக்கத்தை போக்குற இது இந்த பகவானோட ஸ்மரணை. அதாவது அளவோடு சாப்பிட்றவனுக்கும் நடமாடுறவனுக்கும் கர்மங்களில் உரிய முயற்சி செய்கிறவனுக்கும் அளவோடு தூங்கி எழுந்திருக்கிறவனுக்கு மட்டுமே இது சாதனை கைகூடும். இந்த பிளான் ஆஃப் சீக்ரெட் டாக்டின் இதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம அளவாக சாப்பிட்டு நன்னா பண்ணி அதுக்கு உண்டான கிரியை பண்ணினாதான் அதுக்கு உபயோகப்படும். நீ அந்த மாதிரி இருந்தால் பகவான் நம்மளை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரே தவிர நம்ம ஒன்றுமே சாதனையே பண்ணாமல் நான் இன்னைக்கு கவலைப்படாத நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது நீ பயப்படாத நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா? இல்லை. உன்னோட ஆக்ஷன்ஸ் இந்திரியத்துக்கு தேவைப்பட்ட ஆகாரமாக இருக்கணும். சாப்பாடு அதுக்கு தகுந்ததாக தான் இருக்கணும். மாமூல் யோக சாதனை உன் துக்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது. யாரேனும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சீக்ரெட் டாக்டரினோட பேஜை படிங்கோ. நாளைக்கு வரும்போது புக்கு எடுத்துன்னு வாங்கோ. ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா எவல்யூஷன் ஆஃப் கோஸ்மோஸ் அப்படின்னா க்ஷேத்திரம், இந்த பிரபஞ்சம் எவ்விதமாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை தான் பகவத்கீதையில் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அடுத்த சாப்டர் த எவல்யூஷன் ஆஃப் மேன், இதை பகவத்கீதையில் க்ஷேத்ரஜன்னு சொல்லியிருக்கா. மனுஷன் எப்படி குரம் ஆடா? கேர்ஃபுல்லாக கவனி. லாஸ்ட் கிளாஸில் என்ன சொன்னேன்? ஜாக்கிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி அவஸ்தை 3 ரக ஸ்திதி இருக்குது. நித்ரா ஸ்திதி, நித்ரா அவஸ்தையில் உள்ள சம்ஸ்காரமே ஜாகிரத அவஸ்தையில் பார்க்குறோம். ஜாகிரத அவஸ்தையினோட மொத்தம்தான் பிரதிபா தான் நித்ரா அவஸ்தை. எப்படி ஏற்படுத்திக்கணுங்கிறதுக்கு 2 சொல்லப்பட்டிருக்கு, 2 கதை. ஒன்று எட்கர் கேசி, அதாவது தியாகம் எப்படி செய்கிறது, அவசரம் ஆன இடத்துல நம்மளை விட அவசரமாக இருக்கிறவாளுக்கு ப்ரையாரிட்டி தருது. 2வது பால் பிரெண்டன், கிங்ஸ் சேம்பரில் அழைச்சிட்டு போகிறா, காட்டுறேன்னு சொல்கிறா. அப்போ அனாவசியமாக ஆலோசனை முன்னாடி அவள் நீ திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லியும்
அவர் திரும்பி பார்க்குறார். அதை போல தான் நமக்கும், நம்ம இப்போ சீக்ரெட் டாக்டரின் படிக்கிறோம் அப்படின்ட்டு உடனே பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டாம். எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் அவசியமே இல்லை. அதை பற்றி யோசனையும் பண்ண வேண்டாம். படிக்கிறோம், அதை கேட்குறோம், நாலேஜ் தெரிஞ்சுக்கிறோம், முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்தது வாக் சக்தியை பற்றி சொல்கிறேன். சின்ன ஐடியா சொல்லி இதனோட இந்த ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். பகவானுக்கு நிறைய பேர் இருக்கு. உனக்கு எந்த பெயர் மீது பாவனை வரதோ, இஷ்டம் இருக்கோ, உன்னோட சம்ஸ்காரத்தை ஒட்டி அது வரும். பகவானோட நாமங்கிறதுனால பரவாயில்ல, அதையே நினச்சிக்கோ. நிரந்தர ஜபம் செய். சீக்ரெட் டாக்டரின் பற்றி மகாத்மாலாம் சொல்கிறது என்னென்னா, இதை ராத்திரி படிச்சுட்டு அதில் இருக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உன் கண் முன்னாடியே கேரண்டியாக வரும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது சீக்ரெட் டாக்டரின் படிச்சுட்டு அதில் இருக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம மனசில் திருப்பி நினச்சிக்கணும். என்னோட அனுபவமும் அதுதான் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறார். உனக்கும் அந்த அனுபவம் வரும். புஸ்தகத்தில் இருக்கிறதெல்லாம் உன்னோட அனுபூதிக்கு வரணும். உன்னோட அனுபூதிக்கு வரத்துக்கு நீ கஷ்டப்படணும். கஷ்டப்படாமல் எதுவும் வராது. எத்தனை புஸ்தகம் படித்தாலும் அதை நீ ஃபாலோ பண்ணலைன்னா அது வேஸ்ட்டு. அக்பர் பீர்பால் கதை நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். ராஜா நினச்சா எதுவும் செய்ய முடியும். அவருக்கு திடீர்னு ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்தது. இந்த குளிர்காலத்தில் யமுனா நதி கரையில் யாரானு ராத்திரி நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு யோஜனை வந்தவுடனே டமாரம் போட்டு சொல்கிறார், யார் ராத்திரி பூரா நிற்கிறா அப்படின்னு. பணங்காசு இருக்கிறவாள்லாம் வரமாட்டா, யாரானு சிரம ஸ்திதியில் கஷ்டப்படுறவா இருக்கிறவா, அவனோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுன்ட்டு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க நிற்கிறான். அவன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அவனோட ஸ்ரத்தையாக நிற்கிறான், ஏன்னா பணம் கிடைக்குமே அப்படின்னு. அப்போ கார்த்தால வந்தோடனே இவன் ராத்திரி முழுக்க இவன் முழிச்சு நின்றுந்தானா அப்படின்னு கேட்டான். நின்றுந்தான் அப்படின்னா அவருக்கு ஒரேடியாக ஆச்சரியம் ராஜாவுக்கு. எப்படி இருந்திருக்க முடியும் அப்படின்னு. அப்போ அங்கே தூரத்தில் விளக்கு இருக்கே, அதை பார்த்துட்டே நின்றுட்டுருந்தேன் அப்படின்னா. உடனே ராஜாவுக்கு அந்த விளக்குலேருந்து ஹீட்டு வந்ததுனால இவனால் நிற்க முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு, உனக்கு பணம் தர மாட்டேன் போ அப்படின்ட்டு. அப்போ பீர்பால்கிட்ட போகிறார் ராஜா. எங்கோ 2 மைல் தூரத்தில் தீபம் எரியுறது, அந்த வெப்பம் தாங்க முடிஞ்சிடுது, அதனால் நான் அவனுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா. சரின்னு பீர்பாலை அழைச்சிட்டு ராஜா வேட்டையாட போனார். பீர்பால் எப்போதும் தனியாக தான் சமையல் பண்ணிப்பார். அவர் என்ன பண்ணார்னா, மரத்து மேலே ஒரு பாத்திரத்தில் அரிசியை வச்சுட்டு கீழே ஏதோ 2 வத்தி குச்சியை கிழிச்சு போட்டுட்டு அக்னி மூட்டுறார். அப்போ ரொம்ப நேரம் ஆச்சு, அரிசி வேகலை. ராஜா அங்கேருந்து வந்தார். என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னார். அரிசி வேகலைன்னு. புத்தி கேட்டவனே, எங்கேயோ மேலே அரிசியை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கீழே ஒரு 4 குச்சியை போட்டாக்கா அது எப்படி வேகும்? கண்டினியூஸாக எரிய வேண்டாமா? அது கூட நிறைய விறகெல்லாம் வச்சாதானே அந்த அக்னி நன்னா சூடு ஆகும் அப்படின்னார். ஏதோ ராஜா, நீங்கள் சொன்னேள் எங்கேயோ 2 மைல் தொலைவில் இருக்கிற விளக்கு எரிஞ்சா அது குளிர போக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேள். அது மாதிரி நினச்சின்னு இது எப்படி அரிசி வேகாதுன்னு நினச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே தப்பு நம்மளும் பண்ணுறோம். ஏதோ 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஜபத்தை பண்ணிட்டோம்,
அது நம்ம தீக்குச்சி பற்ற வச்ச மாதிரி தான். அதுக்கு சீரியஸாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் இன்னிலேருந்து ஏதேனும் ஒரு நாமா கண்டினியூஸாக செய்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. சீக்ரெட் டைமுக்கு சம்ஸ்காரமாக அது ஆகிடும். உன்னோட நாமம் உன்னுடையது, என்னோட நாமம் என்னுடையது. அது ஒரு பர்சனல் ப்ராப்பர்ட்டி. அதை நாமாவை நீ வெளியிலேயே சொல்லக்கூடாது. இதுதான் குப்த வித்யை. மனசு பூரா நிறைஞ்சு இதை சாப்பிட்றது, இதை ஜபம் பண்ணுறதை கண்டினியூஸாக பண்ணுங்கோ. நம்ம எது சொல்லும்போதும் இது சொல்லுவோம் இல்லையா? எல்லாரும் நன்னா இருக்கணும்னு. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹிமயீசாः கோப்ராமணேभ्यो சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யः பிருத்வி சஸ்யசாலினி தேசோயம் சோபரஹிதோ பிராமணா சந்து நிர்பயாः அபுத்ரா புத்ரிணः சந்து புத்ரிணः சந்து பௌத்ரிணः நிர்தனா சதனா சந்து ஜீவந்து ஸ்ரத்தாம் சதம். ஓம் ஸ்ரத்தாம் மேதாம் யசः பிரக்ஞாம் வித்யாம் புத்திம் ஸ்ரியம் பலம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தேஹி மே ஹவ்யவாகன. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय स्वार्धं मा परमात्मं गमय अव्यवस्थां मा सुव्यवस्थां गमय. ॐ शान्ति 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 शान्तिः. स्वस्ति.